வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உள்ளுணர்வு. பிரபஞ்ச பேராற்றல் நம் உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நாம் உணராமல் மனதின் இரைச்சல் சத்தத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எவ்வளவு சவால்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பிரபஞ்ச பேராற்றல் நம்மை கவனித்து வழிநடத்தி செல்கின்றது. உள்ளுணர்வை பற்றி வேதாத்ரி மகரிஷி கூற்று பார்ப்போம். தெய்வீக பேராற்றல் ஒவ்வொரு ஜீவனிலும் அதன் அறிவாக உள்ளது. நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும். ஆங்கே ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது நீயறி. நினைவை நிறுத்தி இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்றால் அதுதான் அமைதி. புலன் கவர்ச்சியினால் பொருள்களோடு உயிர்களோடு தொடர்பு கொள்வதில் அளவு முறை மீறும் போதும் முறை மாறும்போதும் துன்பமே அதிகமாக விளைவுகின்றது. இயற்கையின் ஒழுங்கமைப்பால் மனிதன் அமைந்த 6வது அறிவு சிறப்புற்று விளங்க மேலும் மேலும் உயர்ந்து இயற்கையின் முழுமையை உணர்ந்து பிறவி பயனை எய்த மனிதனுக்கு மன அமைதி தேவை. துன்ப உணர்வும் மன அமைதியை குலைக்கின்றன, அறிவின் வளர்ச்சியை தடுக்கின்றன. என்னே, துன்பமற்ற முறையிலேயே மனிதன் வாழ வழி காண வேண்டும். மனித அறிவு தடையின்றி உயர மனிதன் அன்பும் கருணையுமாக இருக்க வேண்டும். மனிதனிடம் தன்முனைப்பு, பழிச்செயல்கள், மயக்கம் என்னும் 3 களங்கங்கள் உள்ளன. மேலும் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்னும் 6 தீய குணங்களை திருத்தாமல் மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு தனக்கும் பிறருக்கும் துன்பங்கள் விளைவிக்கின்றான். இப்பழிச்செயல்கள் களைந்து போக்கி மன தூய்மை செய்வதற்கு நம் சுவாமிஜி கடைபிடித்த தவங்களையும் அறநெறிகளையும் கடைபிடித்து எண்ணம், சொல், செயல் என்ற 3ஐயும் திருத்திக் கொள்ள முடியும். நமது சுவாமிஜிக்கு இறைவனின் கருணை உள்ளம் உள்ளுணர்வை கொடுத்தது. அவர் தன் உள்ளுணர்வாக தோன்றிய எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்பம், தவநிலைகள், அறநெறிகள், குண்டலினி யோகா மற்றும் பல நல்ல விஷயங்களை நம் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவரின் உள்ளுணர்வாக தோன்றிய முயற்சி உலக சமுதாய சேவா சங்கம் தோற்றுவிக்க காரணமாக அமைந்தது. உலக சமாதானம் நடைபெற அவர் உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆழியாரில் நிறுவினார். இதன் மூலம் உலகம் முழுவதும் பல அறிவு திருக்கோயில்கள், மன்றங்கள், தவ மையங்கள் தோன்றி மக்களுக்கு உடற்பயிற்சி, காயகல்பம், எளிய முறை குண்டலினி தவம் போன்ற பல எளிமையான பயிற்சி முறைகளை உலகம் முழுவதற்கும் சென்றடைய செய்தார். நாம் நம் வேதாத்ரி மகரிஷி வழியை உள்ளுணர்வாக கடைபிடித்து தனி மனித அமைதி, உலக அமைதி பெற முயற்சி செய்வோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும்
வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.